Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டாலியில் நேற்று எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா F11 வாங்க. F11 காஸ்ட் சென்டர் வந்து எனேபிள் பண்ணணும். எதுக்காக காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணணும்னா ஈச் அண்ட் எவரி எம்ப்ளாயி இஸ் ஏ காஸ்ட் சென்டர். அதனால் காஸ்ட் சென்டர் எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரோலில் ஸ்டாச்சுரரி எனேபிள் பண்ண வேண்டாம், வெறும் பேரோல் மாத்திரம் எனேபிள் பண்ணுங்கள். அது எனேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு இங்கே பேரோல் மாஸ்டர்ஸ் அப்படியே எனேபிள் ஆகிடும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், எம்ப்ளாயி குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அட்மின், மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன் அப்படின்னு முதல்ல எம்ப்ளாயி குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு கீழே ஒவ்வொரு எம்ப்ளாயும் நீ கொண்டு வரணும். ஒவ்வொரு எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்டு, என்னைக்கு டேட் ஆஃப் ஜாயினிங், எம்ப்ளாயி நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அது என்ன டெசிக்னேஷனில் இருக்காரு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, மேலா ஃபீமேலா, எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டோன்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்பு போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் முடிஞ்சிச்சு, ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிச்சு. எம்ப்ளாயி குரூப் க்ரியேட் பண்ணணும். அடுத்தது எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணணும், ஓவர். அடுத்தது அட்டண்டன்ஸ் டைப்பு க்ரியேட் பண்ணணும். அட்டண்டன்ஸ் டைப்பு நம்ம பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், இல்லை பார்க்குறேன் பண்ணிட்டோமா இல்லையான்ட்டு. இங்கே வந்து பார்க்குறோம் அட்டண்டன்ஸ் டைப்பு. அட்டண்டன்ஸ் டைப்பில் நேற்றுக்கே பண்ணிட்டோம். என்னென்ன அப்படின்னா ஆப்சண்ட்டு, கேஷுவல் லீவு, ஏர்ன்டு லீவ், பே லீவ், ப்ரெசன்ட் டேஸ் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே பே டேஸ் தான் க்ரியேட் பண்ணணும். பே டேஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்தாலும் சரி வரலாலும் சரி, அதுக்கு பேர் சம்பள நாட்கள் அப்படின்னு பேர். தமிழில் வந்து சம்பள நாட்கள்னு பேர். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பே டேஸ், சம்பள நாட்கள் அப்படின்னு பேர் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் லீவ் யூ வில் கெட் சேலரி. இஃப் யூ ப்ரெசன்டட் யூ வில் ஆல்சோ கெட் சேலரி. ஸோ ஈவன் தோ யூ நாட் லீவ், இஃப் யூ ஆர் இன் லீவ் யூ வில் கெட் சேலரி அப்படின்னா it will come under pay days. அப்படி பார்த்தீங்கன்னா suppose if you are having earned leave and you are taking the earned leave அப்படின்னா you will be paid by salary. Similarly for casual leave you will paid. Similarly for present you will paid. But if you take absent you will not pay. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே லீவ் வித்தவுட் பே அப்படின்னு இருக்கு. ஸோ 31 நாள் பிரேக்கும் உனக்கு பிரேக்கப் கொடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பே ஹெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறது பே. ஆறாவது ஸ்டெப்பு பே ஹெட் கிரியேட் பண்ணுறோம். இங்கே பே ஹெட் என்னென்ன பே ஹெட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு ஒரு எப்படி கிரியேட் பண்ணணும், கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு, அதில் பே ஹெட் இங்கே வாங்க. அதில் மொதல் பே ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். பேசிக் அப்படிங்கிறது எது கீழே வரும் அப்படின்னா இட் இஸ் லிஸ்ட் ஆஃப் பே ஹெட் டைப்ஸில் பாருங்கள். மொத்தம் எத்தனை லிஸ்ட் இருக்கணும், 1 2 3 4 5 6 7, இதில் பொருத்தமான லிஸ்ட்டு போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பாருங்கள். டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயினா இந்த பேசிக் அப்படிங்கிற ஹெட்டு எம்ப்ளாயியுடைய சம்பளத்தில் கொடுக்கணுமா முதல். இந்த பேசிக்ங்கிறது ஹெட்டு எம்ப்ளாய்க்கு ஏர்னிங்ஸா, இது ரெண்டாவது. இந்த பேசிக்ங்கிறது எம்ப்ளாயிட்டேருந்து சட்டப்படி கொடுக்க வேண்டிய காசா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ங்கிறது எம்ப்ளாயர் முதலாளி சட்டப்படி கொடுக்க வேண்டிய காசா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படிங்கிறது கிராஜுவிட்டியா, பேசிக் அப்படிங்கிறது லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸா, பேசிக் அப்படிங்கிறது ரீஇம்பர்ஸ்மெண்ட் டு எம்ப்ளாயியா. இப்போ ரீஇம்பர்ஸ்மெண்ட் டு எம்ப்ளாயி அப்படின்னா என்ன, ஓகேவா? எனக்கு தெரியுமா ரீஇம்பர்ஸ்மெண்ட் டு எம்ப்ளாயினா எனக்கு தெரியுமான்றது? யாருக்காவது ரீஇம்பர்ஸ்மெண்ட் டு எம்ப்ளாயினா யார் தெரியுமா? இப்போ அஷ்யூம் பண்ணிக்கோ, அழகிரிசாமி ஒர்க்கிங் ஆஸ் அன் அட்மின் அசிஸ்டண்ட் என்கிட்ட இருக்கார். அழகிரிசாமி என்ன பண்ணுறாரு, என்கிட்ட ஆடிட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாரு. நான் வந்து மெட்ராஸில் இருக்கேன். அவரை வந்து என்ன பண்ணுறேன், பெங்களூருக்கு ஆடிட் போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புகிறேன். ஒரு 10 days பெங்களூர் போயிட்டு ஒரு கம்பெனியில் ஆடிட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் இன்டர்னல் ஆடிட்டு அதை அனுப்புவேன். அந்த மாதிரி அனுப்பும்போது எது பெங்களூர் போயிட்டு வரதுக்கு அப் அண்ட் டவுன் சார்ஜஸ் ஒரு 2000 ரூபாய். அங்கே போய் பெங்களூரில் சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு 5000 ரூபாய். அங்கே லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கிறதுக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு சொல்லிட்டு அது ஒரு 5000, 10 12,000 ஆகும். நான் என்ன பண்ணுறேன், கையில் ஒரு 15,000 கொடுத்து அரவிந்த் அழகிரிசாமியை கூப்பிட்டு எப்போ நீ போய் 15 நாள் அங்கே தங்கி ஆடிட் பண்ணிட்டு வா அப்படிங்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 1 மாதம் வேலை. அது நான் என்ன சொல்கிறேன், அது 10 நாள் வேலை தான், நீ இதை 10 நாளைக்குள்ளே முடிச்சிடும் என்ன அப்படிங்கிற. சரி சார்ன்னு சொல்லிட்டு எதுவும் போகிறாரு. அங்கே போனீங்கன்னா பெரிய பெரிய புக்ஸாக இருக்குல்ல, மழை பார்த்து
சேல்ஸ் பில்லுனா ஒரு 5000 சேல்ஸ் பில். சார் இதெல்லாம் முடிக்க 2 மாதம் ஆகும். அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, யோ அதெல்லாம் முடியாது, 10 நாளில் நீ முடிச்சுட்டு வா, ரேண்டம் சர்வீஸ் பண்ணு, ரேண்டமாக செக் பண்ணு, எல்லாத்தையும் செக் பண்ணாத, எல்லாத்தையும் எதை செக் பண்ணுமோ அதை மாத்திரம் செக் பண்ணு, இதெல்லாம் ரேண்டமாக செக் பண்ணு, எனக்கு 10 நாளில் முடிக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரியும் அது அட்லீஸ்ட் 15 நாளில் ஆகும். ஆக்சுவலாக அது 1 மாதம் வேலை, 15 நாளில் முடிச்சிட்டாரு. ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவுனா அவர் எவ்வளோ இருக்குன்னா 15000 செலவு பண்ணியிருக்காரு. பட் அவர் என்ன பண்ணுறாரு, 13000 செலவு பண்ணிட்டு வர்றாரு. அவர்கிட்ட நான் போகும்போது எவ்வளோ கொடுத்தேன், 15000 கொடுத்தேன். கேட்டா ஒரு 20000 செலவு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 20 நாள் தங்கி 20000 செலவு பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா. ஒரு 20000 செலவு பண்ணியிருக்காரு ரைட்டா. அப்போ நான் கொடுத்தது 15000, அவர் வந்து 20000 செலவு பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராவாக ஒரு 5000 செலவு பண்ணியிருக்காரு. அந்த 5000 எப்போ தருவோம் அப்படின்னா அவருடைய சம்பளத்தோடு நான் கொடுத்துருவேன். அதுக்கு வந்து அவர் பில்லு எழுதி கொடுக்கணும். அந்த பில்லில் நான் வந்து வெரிஃபை பண்ணுவேன். சப்போஸ் அவர் வண்டி ஓட்டும் போது போலீஸ்க்கு ஃபைன் கட்டிக்காத, ஹெல்மெட் போகிறாங்க, அந்த காசை நான் கொடுப்பேன்னா அதில் ஒரு 1000 ரூபா எழுதி வச்சுருக்காரு, கொடுக்க மாட்டேன். சினிமாவுக்கு போனேன்னு 500 ரூபா எழுதி வச்சுருக்காரு, கொடுக்க மாட்டேன். ஸோ அவர் 20000 ரூபா பில்லு கொடுத்துருக்காரு. அதில் சினிமா போனது இந்த மாதிரி ஃபைன், இதில் ஒரு 2000 போச்சு. பாக்கி 18000, நான் கொடுத்தது 15, பாக்கி 3000 தரணும். இதுக்கு பேர் தான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு. ரீஇம்பர்ஸ்மெண்ட்னா ஒரு எம்ப்ளாயி முன்னக்கூட்டியே செலவு பண்ணிவிட்டு, ஒரு எம்ப்ளாயி முன்னக்கூட்டியே காசு செலவு பண்ணிவிட்டு தனக்கு வர வேண்டிய காசை பின்னாடி கிளைம் பண்ணிக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு. அதுக்கு பேர் என்ன, ரீஇம்பர்ஸ்மெண்ட். ரைட்டா? ரைட். அந்த மாதிரி ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான். ஸோ என்ன கைண்ட் ஆஃப் பே ஹெட் இது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் பே ஹெட். பேசிக் அப்படிங்கிறது ஒரு ஏர்னிங்ஸ். அது வந்து ஒரு ஏர்னிங்ஸ்னால் எம்ப்ளாயியோடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணும். எம்ப்ளாயியோடைய சேலரி. அப்போ எது கீழே வரணும், இது ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கீழே வரணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸடாக வேரியபிளா. ஃபிக்ஸடுனா மாதம் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் தருது. வேரியபிள் அப்படின்னா இந்த மாதம் ஒன்று, அடுத்த மாதம் அப்படி வேரியபிள் மாறும். அந்த மாதிரி நேச்சர். பேசிக் வந்து ஆல்வேஸ் இன் ஜென்ரல் ஃபிக்ஸட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர். இது எது கீழே வரணும், இது எது கீழே வரணும்னா ஆக்சுவலாக இந்த சேலரி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சேலரிங்கிறது என்ன, ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ நீங்கள் எது கீழே போடணும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது கீழே போடணும். பட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே போட்டால் என்ன ஆகும், பிஎன்எல் கீழே சேலரின்னு ஒரு வேர்டில் இருந்தால் நல்லா இருக்குமா, அல்லது பிஎன்எல் கீழே பேசிக்கு டிஏ ஹெச்ஆர்ஏ அப்படின்னு பிஎன்எல் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, சேலரின்னு ஒத்த வேலையில் இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். அப்போ வந்து என்ன பண்ணோம், சேலரின்னு ஒத்த லைனில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. அப்போ சேலரின்னு ஒத்த லைனில் இருந்தால் நல்லா இருக்கும்னா இந்த இடத்துல ஆல்ட் சி போடும். ஆல்ட் சி போட்டு எந்த இடத்துல அண்டர் இருக்குல்ல, இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. கண்ட்ரோல் எபிட்ஸ். அஃபெக்ட் நெட் சேலரி. எஸ், அஃபெக்ட் நெட் சேலரி அப்படின்னா என்னென்னா, நான் உனக்கு பேசிக் அப்படின்னு கொடுத்தேன்னா அது உன்னுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணும். அஃபெக்ட்னா கூடவோ குறையவோ செய்யும், அதுதான் அஃபெக்ட் அப்படின்ட்டு. அஃபெக்ட் நெட் சேலரி. எஸ், ஓகேவா. எஸ். நேம் டு பி அப்பியர்ட் இன் பேஸ்லிப். பேஸ்லிப்னு ஒன்று தருவாங்க, சம்பள பேஸ்லிப். அந்த பேஸ்லிப்பில் உன்னுடைய பேஸ்லிப் அந்த ஹெட்டோட பேர் என்னன்னு வரணும். பேசிக் அப்படின்னு வரணுமா அப்படின்னா என்ன மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேசிக். அடுத்தது யூஸ்டு ஃபார் கால்குலேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி.
கிராஜுவிட்டிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர் டு எம்ப்ளாயர். பணிக்கொடை அப்படிம்பாங்க. அந்த கிராஜுவிட்டிக்கு இது அக்கௌண்ட்ல எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது. தம்பி கொஞ்சம் மெதுவாக பேசுங்களேன். தம்பி கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. என்னால் கத்த முடியல. உங்க சவுண்டை மீறி என்னால் கத்த முடியல. தப்பா எடுத்துக்காது. கிராஜுவிட்டி அப்படின்னா கிராஜுவிட்டி அப்படிங்கிறது பணிக்கொடை அப்படின்னு அர்த்தம். பணிக்கொடை அப்படின்னா என்ன? ஒரு பர்சன் ரிட்டையர்ட் ஆகும்போது அல்லது ஒரு ஜாபை விட்டு வேலையை விட்டு போகிறான். ஒரு 10 வருஷம் நம்மள்கிட்ட கண்டினியூவாக வேலை பார்த்துட்டான். அவன் வேலையை விட்டு போகும்போது வெறுங்கையோட போக வேண்டாம்னு ஒரு எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார், கையில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்புவோம். அதுக்கு பேர் என்னன்னா கிராஜுவிட்டிங்கிறது. அந்த மாதிரி கிராஜுவேட்டுக்கு இதை எடுத்து பார்க்கலாம். அதுதான் கரெக்ட். ரைட்டா? ஸோ அது வேண்டாம் அப்படின்னா நோ கொடு. எஸ் போட்னா எஸ். அடுத்தது கால்குலேஷன் டைப். இந்த பேசிக் சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்டு வேல்யூ. கம்ப்யூட்டர் வேற, கால்குலேஷன் வேற. இப்போ கம்ப்யூட்டருக்கும் கால்குலேட்டருக்கும் வித்தியாசம் உண்டு. கால்குலேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா இட் வில் டூ த அரித்மெட்டிக்கல் ஒர்க் ஒன்லி. இப்போ என்கிட்ட கால்குலேட்டர் இருக்கு. இந்த கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது அரித்மெட்டிக்கல் தான் பண்ணும். அரித்மெட்டிக்னா என்ன? கூட்டும் பெருக்கும் வகுக்கும் இந்த மாதிரி அரித்மெட்டிக்கல் தான் பண்ணும். பட் கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது வேற. கம்ப்யூட்டேஷன்னா இப்போ சேலரி எப்படிங்கிறத கம்ப்யூட் பண்ணுறது. பேசிக்கு, டிஏ, ஹெச்ஆர்ஏ, இதில் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸம்ஷன்ஸை கழிக்க விடணும். கிராஸ் சேலரி பார்க்கணும். அதுலேருந்து நெட் சேலரி எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சி டேக்ஸபிள் சேலரி கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு. கால்குலேஷன் வேறு, கம்ப்யூட்டேஷன் வேறு. ஓகேவா? கால்குலேஷன் வேறு, கம்ப்யூட்டேஷன் வேறு. ரெண்டையும் நாம் ஒன்றா புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இந்த மாதிரி கம்ப்யூட்டேஷன் அப்படின்னா பேசிக் இருக்குது. பேசிக்கில் ஒரு 40%, 50% அல்லது ஒரு ரேஞ்ச் அதுக்கு மேலே, அது கம்ப்யூட்டேஷன். யூசர் டிஃபைன் வேல்யூ. யூசர் டிஃபைன் வேல்யூ நானாக போடுறது எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஏற்ற மாதிரி அதுவா? ஃப்ளாட் ரேட் மாதம் இவ்வளவு 4000, 5000 அப்படி அதுவா? அட்டண்டன்ஸ் எவ்வளோ நாள் வந்திருக்கானோ அவ்வளோ நாளைக்கு ப்ரெசன்ட் சம்பளம். ஸோ வராத நாளைக்கு கிடையாது அதுவா? ப்ரொடக்ஷன் நம்பர் ஆஃப் யூனிட் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி. எதை பேஸ் பண்ணி இந்த பேசிக் சேலரியை கால்குலேட் பண்ணணும்? டைப் ஆஃப் கால்குலேஷனில் எதை பேஸ் பண்ணி பண்ணணும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? கம்ப்யூட்டர்டு வேல்யூ, யூசர் டிஃபைன்டு, ஃப்ளாட் ரேட்டு, அட்டண்டன்ஸு, ப்ரொடக்ஷன். என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த 5ல் எது சார் ரைட்டு அப்படின்னா, எது சார் ரைட்டுங்கிற கேள்வி தப்பு. ஏன் அப்படின்னா தப்பாக இருக்கிற ஒன்றை டேலியில் கொடுக்க மாட்டோம். ரைட்டா? ஒன்று புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னா அந்த தப்பாக இருக்கிற விஷயத்த என்ன பண்ணுவாங்க? டேலியில் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எது வேணா இருக்கலாம் இல்லையா? டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் ஓனர்ஸ் டெசிஷன், யூ ஹேவ் டு செலக்ட். அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு பொருத்தமானது அட்டண்டன்ஸ். அட்டண்டன்ஸில் எது அட்டண்டன்ஸ்? ப்ரெசண்டா, பேடேஸா? பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டை வச்சு தான் உனக்கு. அடுத்தது கால்குலேஷன் பீரியட். சேலரி டெய்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க போறியா, மாதம் ஃபிக்ஸ் பண்ண போறியா? இப்போ பேசிக்ங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது மந்த்துக்கு. அதனால் மந்த்தை செலக்ட் பண்ணுறோம். மந்த்துனா எந்த மந்த்து? ஆஸ் பர் கேலண்டர் பீரியடா, யூசர் டிஃபைன்டா அப்படின்ட்டு. ஆஸ் பர் கேலண்டர் பீரியட் அப்படின்னு போட்டுக்கோம். இங்கே நார்மல் ரவுண்டிங் 1. ஓகேவா? போட்டு என்ட்ரு கொடுத்து என்ன பண்ணணும்? பேஹெட்டில் போயிட்டு பேசிக்கு, ஏர்னிங்ஸு, இங்கே ஃபிக்ஸடு, இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு சேலரின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி ஆல்ட் சி போட்டு சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, நேம் டு பி டிஸ்பிளேடு பேசிக்கு, யூஸ்டு ஃபார் கிராஜுவேட்டி வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் அட்டண்டன்ஸ்னா நம்பர் ஆஃப் டே ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா மந்த். ஓகேவா? ஆஸ் பர் கேலண்டர் பீரியடு, நார்மல் ரவுண்டிங் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஏ. பார்த்தீங்கன்னா 50% ஆன் பேஸ். டிஏ 50% ஆன் பேஸ். டிஏ பார்த்தீங்கன்னா
அதுவும் ஏர்னிங்ஸு. இது வந்து ஃபிக்ஸடாக வேரியபிளா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தப்பாக இருந்தால் அதை கொடுக்க மாட்டாங்க, வேரியபிள்னு போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேலரின்னு போடு, அஃபெக்ட் நெட் சேலரி எஸ், நேம் டு பி டிஸ்பிளேடு டிஏ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்டு வேல்யூ செலக்ட் பண்ணணும். ஏன் கம்ப்யூட்டர்டு வேல்யூ? பேசிக்கில் 50% டிஏ, அப்போ கம்ப்யூட் பண்ணணும் இல்லையா, அதனால் அது. ஸோ கம்ப்யூட்டர்டு வேல்யூ, அதில் நார்மல் ரவுண்டிங் 1, ஃப்ராக்ஷன் வந்தால் அதை ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா அப்படின்னு அது செலக்ட். மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா என்ன? பேஹெட், ஆடு பேஹெட். எந்த பேஹெட் ஆட் பண்ணிக்கணும்? பேசிக் அப்படின்னு. வேறு ஏதாவது பேஹெட் ஆட் பண்ணால் ஆடு பேஹெட், இல்லைன்னா எண்ட் ஆஃபீஸ் கொடுத்து இங்கே அமௌண்ட் அப்படிலாம் வேண்டாம், எல்லாருக்குமே இங்கே எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50%. ஓகேவா? எப்படி பண்ணணும் இன்னொரு முறை சொல்கிறேன். பேஹெட்டு, டிஏ, இயர்னிங்ஸ், வேரியபிள், சேலரி எஸ்ஸு, டிஏ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்யூட்டர்டு வேல்யூ, நார்மல் ரவுண்டிங் 1, ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா, பேசிக் ஆட் பண்ணி என்டர் பர்சன்டேஜில் போய் 50, ரைட்டா? டிஏ. இதே மாதிரி தான் ஹெச்ஆர்இ 50% ஆன் பேஸ். ஹெச்ஆர்ஏனா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஹெச்ஆர்ஏ, இயர்னிங்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிளே போட்டுக்கலாம். சேலரி எஸ்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்டு வேல்யூ, நார்மல் ரவுண்டிங் 1, ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாத்திரம்தான். எவ்வளவு ஹெச்ஆர்ஏ? எவ்வளவு? 50% பேசிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிசிஏ வந்து ஃப்ளாட் ஃபிக்ஸடு. சிசிஏ அப்படின்னா சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படிங்கிறது. சிசிஏனா சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். இதுவும் வந்து இயர்னிங்ஸு, ஃபிக்ஸடு. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேலரி, நெட் சேலரி எஸ்ஸு, என்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரேட். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் ஃப்ளாட் ரேட் அப்படின்னு. ஃபிக்ஸடு ஃப்ளாட். மந்த் வைஸ் நார்மல் ரவுண்டிங் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அலவன்ஸ், ஏர்னிங்ஸு. இது வந்து வேரியபிள் சேலரின்னு கொடுங்க, அது ஃபிக்ஸடு. இது வேரியபிள் ஃப்ளாட்டு. எஜுகேஷன் அலவன்ஸ் ஷார்ட்டாக பண்ணிக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ளாட் ரேட். நல்லா பாருங்கள், அது ஃபிக்ஸடு ஃப்ளாட்டு, இது வேரியபிள் ஃப்ளாட்டு. ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். நார்மல் ரவுண்டிங் 1. ஓகேவா? அடுத்தது கன்வயன்ஸ் வந்து அட்டண்டன்ஸ் பேஸில் போடுவோம். கன்வயன்ஸ், இயர்னிங்ஸ், ஃபிக்ஸடா வேரியபிளா? ஃபிக்ஸடு. சேலரி எஸ்ஸு, அட்டண்டன்ஸ் பேஸ்டு. அட்டண்டன்ஸு அதில் நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசண்ட்டு அல்லது பே டேஸ் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? கன்வெயன்ஸை பொறுத்த வரைக்கும் லீவ் எடுத்தாலும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பே டேஸில் போடு. வந்த நாளைக்கு மாத்திரம் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் போடு. ஓகேவா? ப்ரெசண்ட்டில் மாத்திரம் போடுங்க, இல்லை பே டேஸில் போடுவோம். என்ன ஆகுது? பே டேஸில் போடுவோம். கால்குலேஷன் பீரியடு மந்த் வைஸ், ஆஸ் பர் கேலண்டர் பீரியடு, நார்மல் ரவுண்டிங் 1. இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க கமிஷன் வந்து யூசர் டிஃபைன்ஸ் ஆகும். கமிஷன் அண்டர் ஏர்னிங்ஸு, வேரியபிள், சேலரி, யூசர் டிஃபைன் சேலரி. மற்றதுக்கெல்லாம் ரவுண்டாக இல்லையான்னு கேட்போம், இது கேட்காது, ஏன்னா இது யூசர் டிஃபைன் சேலரி. ஸோ ஏர்னிங்ஸ் பேட்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஜர் சேலரி பேயபிள். ஏன்னா நம்ம சேலரி வந்து 30ஆம் தேதி கால்குலேட் பண்ணுறோன்னா 30ஆம் தேதி கொடுக்க மாட்டோம். ஓகேவா? 5ஆம் தேதி 10ஆம் தேதி தான் கொடுப்போம். ஸோ சேலரி பேயபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே அடங்காது, அப்போ நாட் அப்ளிகபிள் அப்படின்னு. சேலரி பேயபிள் நாட் அப்ளிகபிள். இது ஜஸ்ட்டு பார்க்கிங் லெட்ஜர் தான். கரண்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது வரும். கரண்ட் லைபிலிட்டி என்ட்ரு கொண்டு சேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பே ஹெட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. பே ஹெட் போட்டாச்சு. பே ஹெட் கிரியேஷன் ஓகே.
அடுத்தது ஆல்டர் சேலரி டிஃபைன் டு ஆல் எம்ப்ளாயி அண்ட் குரூப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பேகெட் கொடுத்ததுக்கப்புறம் இது கிளியர் பண்ணோம். என்ன பண்ணணும், பேகெட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சேலரி டிஃபைன் பண்ணோம். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டரில் போய்ட்டு டிஃபைன் சேலரி. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மினுக்கு கொடுக்கணும். அட்மினுக்கு போயிட்டு நீங்கள் கொடுக்கணும். எல்லா பேகெட்டையும் ஆட் பண்ணணும். இப்போ பேசிக் அப்படின்னா சும்மா வச்சு நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே, எந்த அமௌண்ட் வேணாலும் கொடுக்கலாம். இருக்கிறதுலே எது கம்மியோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துக்கோ. பேசிக் வந்து 2160. இங்கே வந்து பேசிக். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஏ, அடுத்தது ஹெச்ஆர்ஏ, அடுத்தது சிசிஏ. சிசிஏ வந்து எவ்வளவு நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், 4000 ரூபாய். அடுத்தது எஜுகேஷன் அலவன்ஸ் எவ்வளவு, 4000 ரூபா. அடுத்தது கன்வயன்ஸ் எவ்வளவு, 4000 ரூபா. கமிஷன் ஒரு சிலதுக்கு கேட்கும், ஒரு சிலது கேட்காது. எது கேட்காது, கம்ப்யூட்டர்டு வேல்யூ அப்படிங்கிறது கேட்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு எது கேட்கும்னா அட்டண்டன்ஸ் போட்டால் கேட்கும், யூசர் அட்டண்டன்ஸ் போட்டால் கேட்கும், ஃப்ளாட் ரேட்டு கேட்கும். எதுக்கு கேட்காது, கம்ப்யூட்டர்டு வேல்யூக்கு கேட்காது, யூசர் டிஃபைன் வேல்யூ கேட்காது. ஏன் கேட்காது, கம்ப்யூட்டர்டு வேல்யூ அது கால்குலேட் பண்ணிக்கும், யூசர் டிஃபைன் வேல்யூ நீயாக போடணும், ரைட்டா, அதனால் கேட்காது. இப்போ அட்மினுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி மார்க்கெட்டிங்கு நீங்கள் புதுசாக போடணுங்கிறது இல்லை, ஏற்கனவே இருக்கிறத வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அப்போ காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 குரூப்பில் ஒரு குரூப்புக்கு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க.